ஜெய் சாயிராம். என் அன்பு குழந்தையே, நீ என்னிடம் என்ன வேண்டுதலையும் வைக்க தேவையே இல்லை. உன்னை காப்பது என்னுடைய கடமையே. இன்று மங்களகரமான குரு நன்னாளில் உனக்கு பிடித்தது, நீ என்னிடம் கேட்டது, நீ ஆசைப்பட்டது, நீ விருப்பப்பட்டதையே உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க இதோ உன்னப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த மங்கள நாளில். ஆம் குழந்தையே, உன்னுடைய அப்பா உன் வீட்டில் நல்லதை நடத்தி வைத்தே தீருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும், ஆசைகளும், கனவுகளையும் நான் உனக்காக நடத்தி வைப்பேன். அனைத்தையும் நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டுமில்லை. அதை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். எது உன் வாழ்க்கைக்கு நல்லதோ அதை மட்டுமே நான் உனக்கு அளிப்பேன். என்னை முழுவதுமாக நேசிக்கும் நீ என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவையே இல்லை. எதற்காக கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? நீ எதை செய்தாலும் சரி, எதை பேசினாலும் சரி, எதை யோசித்தாலும் சரி, அனைத்தும் எனக்கு தெரியும் குழந்தையே. பொறுமையாக இரு. உன் வாழ்க்கையில் திருப்பம் உண்டாகப் போகிறது. உன் விதி ரேகையை மாற்றி அமைக்கப் போகிறேன் உன் சாயி தேவா. என்னை நினைத்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. நீ என்னுடைய பொக்கிஷமான குழந்தை. எதற்காகவும் மனதை போட்டு வருத்தி கொண்டே இருக்காதே. உன் வாழ்க்கை நிச்சயமாக பொற்காலமாகவே இருக்கப் போகிறது. நீ எதற்குமே பயப்பட தேவையில்லை. நீ நினைத்தபடி உன் வாழ்க்கை உனக்கு நல்லபடியாகவே அமையும். ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. வாழ்க்கை என்றால் கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும்? இன்பமும் துன்பமும், கஷ்டமும் சந்தோஷமும் கலந்து இருந்தால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். கஷ்டத்திற்கு, துன்பத்திற்கு பின் வரும் இன்பமே இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும். அதை அனுபவித்து பார்த்தவர்களுக்குத்தான் இந்த அர்த்தம் புரியும். கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் எதையுமே சரிசமமாக நினைக்க பழகி கொள்ள வேண்டும். கஷ்டம் வந்துவிட்டால் உடனே மனம் நொறுங்கி போவது மட்டுமல்லாமல் மனதை போட்டு வருத்தி கொண்டும் உன்னை சுற்றி இருப்பவர்களை போட்டும் குழப்பிக் கொண்டும் இருக்கிறாய். அப்படி இல்லாமல் எது வந்தாலும் மனதை சரிசமமாக வைத்துக்கொள். கஷ்டம் வந்துவிட்டால் ஒரேதடியாக வீழவும் கூடாது. இன்பம் வந்துவிட்டால் ஒரேதடியாக சந்தோஷமாக ஆடவும் கூடாது. சரிசமமாக வாழ்க்கையை வைத்து கொண்டாலே போதும். வாழ்க்கை நிம்மதியாக போய்கொண்டே இருக்கும். இன்பமும் துன்பமும் கலந்து வருவதுதான் வாழ்க்கை என் பிள்ளையே. இன்பம் மட்டுமே நிரந்தரமாக இருந்துவிடவும் முடியாது. துன்பம் மட்டும் நிலையானதாக யாரிடத்திலும் இருக்கவும் முடியாது. மாறிக்கொண்டேதான் இருக்கும் இந்த வாழ்க்கையில். இன்பம் துன்பம் என்ற இரண்டு பக்கங்கள் எல்லோர் வாழ்விலும் உண்டு. எது வந்தாலும் மனம் தளராமல் உழைத்து நம்பிக்கையோடு நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியாகவே அமையும் என்ற நம்பிக்கையோடு உன் மீது நம்பிக்கை வைத்து, உன் சாயப்பா மீதும் நம்பிக்கை வைத்து உன் அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. நிச்சயமாக உன்னை வெற்றிக்கான இலக்கை தொடுவதற்காக உன் அப்பா உன்னை அழைத்து செல்வேன். இது சத்தியமான வாக்கு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் குழந்தையே. அதற்கான வழி அனைத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன். திட்டத்தை தீட்டிவிட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் சுமமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்குள் உன் மனதை போட்டு வீணாக குழப்பாதே. உன்னை சுற்றி இருப்பவர்களையும் உன்னால் வேதனைப்பட வைக்காதே. அனைத்தும் இனி உன் வாழ்வில் நல்லபடியாகவே அமையும். விதி ரேகையை மாற்றி எழுதப் போகிறேன் உன் சாயப்பா. இனி என்னதான் கவலை உன் மனதில் வந்தாலும் நம்பிக்கையோடு பெருமையோடு சொல். என்னிடம் இருப்பது என் சாயப்பா என்று பெருமையாக எல்லோரிடத்திலும் சொல். உன் சாயப்பா உனக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கிறேன். என்னை மீறி எதுவும் தவறாக நிகழாது, நிகழவும் முடியாது. பிள்ளையே, நிகழ்கால வாழ்வு என்பதுதான் மிக முக்கியமானது. உன்னுடைய எதிர்காலம் நல்லதாக இருக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் அது உன் கையில்தான் உள்ளது என் பிள்ளையே.
நான் நிச்சயம் ஜெயிப்பேன். ஜெயிப்பதற்காகவே இந்த உலகத்தில் பிறந்துள்ளேன். என்னை ஜெயிக்க வைப்பதற்காக என் அப்பா இருக்கிறார் என்று நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நிச்சயமாக நீ உன் வாழ்வில் ஜெயித்து விடலாம். எதிர்காலத்தை பற்றிய பயத்தை உடனே உன் மனதிலிருந்து அழித்துவிடு. எது நடந்தாலும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை பரிபூரணமாக நம்பு. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் அனைத்தும் நடக்கிறது என்பதை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் சொற்கள் போல் உன்னுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக மிக ஆனந்தமாகவே மாறிவிடும். நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே செய். உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நிகழும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே அது திகழும். என்னை தேடி என் சாயப்பா வந்திருக்கிறார். அவர் என்னுடன் இருக்கும் பொழுது நான் எதற்காக அனைத்திற்கும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இரு. உன் மனதிற்கு அது ஒரு புதுவிதமான புது தெம்பு கிடைப்பதை நீயே உணர்வாய். நீ இவ்வளவு உறுதியாக இருப்பதை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என் பிள்ளையே. எதற்கும் கலங்காதே என் பிள்ளையே. உன்னுடைய கஷ்டமான இந்த நிலைமையும் நான் மாற்றி காட்டுகிறேன். உண்மைக்கு சற்று திமிர் அதிகமாகத்தான் இருக்கும் என் பிள்ளையே. எதையுமே என்னால் சாதிக்க முடியும் என்பதை தீர்க்கமாக நம்பு. இறைவன் எப்பொழுதும் நம் பக்கத்தில்தான் இருக்கிறார் என்பதை அறிந்து புரிந்து கொள். எதற்குமே வீணாக உன் மனதை குழப்பிக் கொண்டே இருக்காதே. உறவினர், தாய் தகப்பர் யாராக இருந்தாலும் அவர் நம்மை கைவிட்ட போதிலும் உன் சாயப்பாவாகிய நான் எந்த பொழுதும் எந்த நொடியும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். தவறு ஒன்று நடக்கும் பொழுது அதை சகித்துக்கொண்டே போகும் பொழுது உனக்கான மரியாதை நிச்சயமாக உனக்கு கிடைக்காது. சிலரிடம் பேச வேண்டிய நேரத்தில் பேசியே ஆக வேண்டும். இல்லையென்றால் உனக்கான மதிப்பை நீ இழந்துதான் ஆக வேண்டும். சகிப்புத்தன்மைக்கும் அடிமைத்தனத்திற்கும் முதலில் வித்தியாசத்தை கண்டுபிடி. இல்லையென்றால் பந்தி முடிந்தவுடன் வாழை இலையை எப்படி தூக்கி எறிகிறார்களோ அதே போல உன்னையும் வேலை முடிந்தவுடன் தூக்கி எறிந்து விடுவார்கள். மறந்து செல்வதும் தான் கடந்து செல்வதும் தான் இந்த உலகத்தில் மிக சிறிய மருந்தாக இருக்க முடியும். எது நடந்தாலும் மறந்துவிடு. எது உன் மனதை காயப்படுத்தும் நிகழ்வுகளாக நிகழ்ந்தாலும் அதிலிருந்து நகர்ந்து சென்றுவிடு. இப்படி இருந்து பார், உன் மனது மிக நிம்மதியாகவே இருக்கும். மனம் நிம்மதியாக இருந்தால் தானாகவே சந்தோஷமும் மகிழ்ச்சி ஆனந்தம் எல்லாம் மனதில் குடிகொண்டுவிடும். எனவே உன்னை மாற்றிப்பார். உனக்கான நல்ல வாழ்வு உனக்கு நிச்சயமாக அமையும். உன் சாயப்பா உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் தவறாக நிகழாது என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் வைத்துவிடு வைரமே. தேடி வந்த அதிர்ஷ்டத்தை உதாசீனம் செய்து விடாதே என் பிள்ளையே. இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நிச்சயமாக நிகழும். நல்ல மனம் படைத்த உனக்கு இப்படித்தான் என்னுடைய உதவி கிடைக்கும். இதை முழுவதுமாக கீழ் என்ன கிடைக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொண்டால் உன் முகம் மலரும். என் அன்பு பிள்ளையே, இந்த உலகமே உனக்கு எதிராக நின்றாலும் கூட, உன்னை விமர்சனம் செய்தாலும் கூட, நீ எடுத்துக்கொண்ட காரியத்தை மனம் தளராமல் முடித்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியம் உன்னில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வைராக்கியம் மிக்கவராக நீ மாறுவாயாக இருந்தால் இந்த உலகில் உன்னால் முடியாதது என்று எதுவுமே இருக்காது. உன் வாழ்வில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தவிர வேறு எதுவுமே இருக்காது. இதுதான் வாழ்க்கையின் நியதி. நம்பிக்கைதான் வாழ்க்கை. வாழ்வில் நாம் சவால்கள், பிரச்சனைகள் என எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். சில சமயம் நாம் நம் வாழ்வின் மோசமான நேரம் என்று நினைப்பது கூட மோசமாக விடாமல் நல்ல காலமாக மாறும் இருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் நிலைமையிலும் கூட, எது நம்மை விட்டு விலகி சென்றாலும் கூட, வாழ்க்கையே போய்விட போகக்கூடும் அந்த சூழ்நிலையிலும் கூட, வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலையில் நீ இருந்தாலும் கூட, நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதேனும் பாதை உன் கண்களுக்கு பிரகாசமாகவே தெரியும்.
இரவு நீண்டு கொண்டே இருக்கிறதே என்று கவலைப்படுவதை விட, இந்த இரவு நீண்டதால்தான் விடியல் தோன்றும் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருக்க வேண்டும். இரவு நீண்டாலும் விடியல் தோன்றதானே செய்யும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. இதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு நல்லவன் வாழ்ந்து வந்தான். எப்பொழுதுமே தன்னால் இயன்றவரை மற்றவர்களுக்கு உதவுவதுதான் அவனின் தனி தன்மையாகவே இருந்து வந்தது. ஒரு நாள் அவன் வெளியூருக்கு சென்றபோது அவன் ஒருவன் மட்டும் சென்ற சிறு படகு கவிழ்ந்துவிட்டது. கடல் நீரினால் அடித்து செல்லப்பட்ட அவன் யாருமே இல்லாத தீவு ஒன்றில் கரை ஒதுங்கினான். திகைத்து போனாலும் தன்னை காப்பாற்ற யாரேனும் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தான். அந்த பக்கமாக செல்லும் பெரிய கப்பல்களுக்கு சமிஞை செய்ய தன்னிடம் இருந்த கைக்குட்டையை கொடியாக கட்டி வைத்தான் அந்த நல்லவன். ஆனால் 2 மாதங்கள் சென்ற பின்பும் அவனை காப்பாற்ற ஒருவருமே வரவில்லை. அவனின் நம்பிக்கை குறைந்தாலும் அந்த தீவில் வாழ தன்னால் இயன்ற அளவில் முயன்று கொண்டே இருந்தான். அவன் முயற்சியை விட்டுவிடவே இல்லை. நம்பிக்கையோடும் இருந்து கொண்டுதான் இருந்தான். அங்கே இருக்கும் விலங்குகளிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள சிறு குடிசை ஒன்றை கட்டிக்கொண்டான். அங்கே கிடைத்த சிறு சிறு உணவுப் பொருட்களை தேடி தேடி கண்டுபிடித்து எடுத்து உண்டு பசியை ஆற்றிக்கொண்டான் அதே நம்பிக்கையோடு. ஒரு நாள் அதே போல் அவன் உணவு தேடிவிட்டு திரும்பிய போது அவன் மிகவும் கஷ்டப்பட்டு கட்டியிருந்த அந்த குடிசை மொத்தமுமாக எரிந்து சாம்பலாகி இருப்பதை பார்த்து ரொம்பவே திகைத்து வருத்தப்பட்டு போனான் அந்த நல்லவன். குடிசை இருந்த இடத்தில் புகை மட்டுமே வந்து கொண்டிருந்தது. அவ்வளவுதான் அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. விரக்தி மேலோங்கியது. நம்பிக்கையை முழுவதுமாக இழந்தான். கோபத்தோடு கத்த ஆரம்பித்தான். நல்லது செய்த அவனுக்கு எல்லாமே தீங்காக நடப்பதாக அழுது புலம்பினான். நான் இதுநாள் வரை மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே செய்து கொண்டிருக்கிறேன். மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதை மட்டுமே நான் சிந்தனையாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் கெடுதல் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறதே என்று அழுது புலம்பினான். அப்போது ஒரு பெரிய கப்பல் ஒன்று அவ இருந்த தீவின் திசையில் வருவதைக் கண்டான். கைகளை வேகமாக அசைத்து அசைத்து அவன் கத்த அந்த கப்பல் மெல்ல அந்த தீவின் அருகே இருந்த கரையோரம் வந்து நின்றது. அவனால் நம்பவே முடியவில்லை. கப்பலிலிருந்து இறங்கி வந்த மாலுமியிடம் எப்படி இந்த தீவிற்கு வந்தார்கள் என்று ஆவலோடு கேட்டான் அந்த நல்லவன். எங்கள் கப்பல் தலைவன் எங்கிருந்தோ புகை வருவதை கவனித்து என்ன என்று தன்னுடைய தொலைநோக்கியில் பார்த்தபோது நீங்கள் நட்டிருந்த உதவி கேட்கும் கொடி அவர் கண்ணில் பட்டிருக்கிறது. யாரோ உதவி கேட்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த பக்கம் கப்பலை திருப்பி வந்தோம் என்றான் அந்த மாலுமி. வாழ்வில் நாம் சவால்கள், பிரச்சனைகள் என எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். சில சமயம் வாழ்வை இழக்க கூற நேரிடலாம். சில சமயம் வாழ்க்கையே தோல்வியுறும் சூழ்நிலையில் கூட தவித்து கொண்டிருக்கலாம். இனி வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலையில் கூட இருக்கலாம். சில சமயம் நாம் நம் வாழ்வின் மோசமான நேரத்தில் கூட இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையுமே இழந்து நிற்கும் நிலைமையிலும் நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதாவது ஒரு பாதை கண்களுக்கு புலப்படும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. இரவு நீண்டாலும் விடியல் தோன்றதானே வேண்டும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம் வாழ்க்கையிலும் அதிசயம் நடக்கும், நல்லது நடக்கும், வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை போதும். இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு வழிகாட்டுவேன் உன் சாயி தேவா. நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். உன் மனம் இப்பொழுது ஒரு நிலையில் இல்லை. நம்பலாமா நம்ப வேண்டாமா? கேட்கலாமா கேட்க வேண்டாமா? தப்பித்து கொள்வோமா அல்லது மாட்டிக்கொள்வோமா என்று பலவிதமான குழப்பத்தோடே இருக்கிறாய். உன்னை சுற்றி ஒரு மாய வலை பின்னப்பட்டிருக்கிறது. அதனால்தான் உன் மனம் இவ்வளவு குழப்பத்தோடும் போராட்டத்தோடும் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன்.
உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நல்ல நிகழ்வை, நல்ல செய்தியை உன் காதில் நான் வந்து சேர்ப்பேன். அதுவரை பொறுமையாக இரு. நிலையாமை மட்டும்தான் இந்த உலகின் ஒரே நிலையான உண்மை. இந்த உண்மையை உணர்வதும் தெளிவதுமான அனுபவமே உனக்கு வாழ்க்கை பயணமாகிறது. அந்த பயணத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் நீ விரும்பியோ விரும்பாமலோ அந்த உண்மை உன்னை ஆட்கொள்கிறது. அதன் தாக்கத்தில் தீவிரத்தில் தான் அனைவருமே செயலிழந்து நிதானம் தவறி மயங்கி நிற்கிறோம். நிலை இல்லாதவைகளை நிலையானதுதான் என எண்ணி அதில் மனம் மயங்கி வாழ்க்கையை வீணடிக்காமல் நிலையான பேரருளை உணர்ந்து தெளிந்து அதன் வழி நிற்பதே சிறப்பு என்கிறது வாழ்க்கை. எனவே என் பிள்ளையே, எப்பொழுதும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இரு. நிலையே இல்லாத இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையே உனக்கு நிலையானதாக இருக்கப் போவதில்லை என்று தெரிந்தும் ஏன் உன் மனதிற்குள் இத்தனை போராட்டமும் குழப்பமும்? மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. நீ சாயியின் குழந்தை, என்னுடைய பிள்ளை. உன்னை கண்ணின் மணியாக எப்பொழுதுமே நான் பாதுகாப்பேன். என் அன்பு பிள்ளையே, எப்பொழுதும் தேவை உள்ளவற்றை மட்டும் உன் மனதில் வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளுமானாலும் சரி, தேவையில்லாத வார்த்தைகளானாலும் சரி, தேவையே இல்லாத உறவுகளானாலும் சரி, அதை முதலில் உன் மனதிலிருந்தும் உன் வாழ்க்கையிலிருந்தும் தூக்கி எறிந்துவிடு. அதுதான் உன் வாழ்க்கையை நீ அழகாக வாழ்வதற்கான இரகசியமாகவே இருக்கும். தேவையில்லாதவற்றை உன் வாழ்க்கையிலிருந்து நீ நீக்கிவிட்டாலே, தூர எறிந்து விட்டாலே, வரப்போகும் ஆபத்திலிருந்து நீ முற்றிலுமாக காப்பாற்றப்படுவாய். என் அன்பு கண்மணியே, நீ உன் வாழ்வில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய மனதிலிருந்தும் உன் எண்ணங்களிலிருந்தும் தேவையில்லாதவற்றை நீக்கிவிட்டு நல்ல எண்ணங்களை உள்ளே புகுத்தி கொள்ள வேண்டும். நல்ல எண்ணங்களை நீ உள்ளடக்கினாலே உனக்கு தானாகவே உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் உன் வாழ்வையும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் மாறிவிடும். இதை ஒவ்வொருவரின் கடமையாகவே நினைத்து கொண்டு தினம்தோறும் செய்ய வேண்டும். தேவையில்லாதவற்றை தினம் தினம் வெளியேற்றிவிட்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்கள் என்று கோடான கோடி இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அது அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் புலப்படுவதும் இல்லை, தெரிவதும் இல்லை. ஏனென்றால் அந்த நல்ல விஷயங்களை தேடி யாரும் போகாமல் இருக்கிறதாலும், அதை பற்றி அதிகம் தெரியாமல் இருப்பதாலும், அதை பற்றி பேசாமல் இருக்கிறதாலும் அந்த நல்ல விஷயம் பற்றி நீ அறிந்திருக்க முடியாமல் இருக்கிறது. சில பேர் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், கெட்ட விஷயங்கள் மட்டுமே என் கண்களுக்கு புலப்படுகிறது, கெட்ட செய்தி மட்டுமே என் காதில் வந்து விழுகிறது என்று என்னிடம் வந்து நீ புலம்புகிறாய். குழந்தையே, எப்பொழுதும் உன்னை சுற்றி இருப்பவர்களின் வார்த்தைகளை மிக கூர்மையாக கவனி. உன்னை சுற்றி இருப்பவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படு. எல்லோரும் உன்னை போல் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. நீ என் பொக்கிஷம். உன் எண்ணங்கள் போல் மற்றவர்களும் நல்ல எண்ணங்களாகவே இருப்பார்கள் என்று யாரையும் மிக எளிதாக நம்பிவிடாதே. குழந்தையே, நீ என்னென்ன விஷயத்தை பார்க்கிறாய், அது எந்தெந்த ரூபத்தில் உன்னிடம் வந்து சேர்கிறது என்கிறதுதான் அந்த விஷயமே அடங்கி இருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் மிக ஆசையாக தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னைதான் தேடிக்கொண்டிருக்கிறது. அது நல்லது ஆனாலும் சரி, தீயது ஆனாலும் சரி, நீ தேடுவது வழிகட்டாயமாக உன்னிடம் வந்து சேர்ந்து விடுகிறது. நீ அப்பொழுது எதை பார்க்கிறாயோ, எதை தேடுகிறாயோ அது நல்ல விஷயமாக இருந்துவிட்டால் அது உன்னிடம் வந்து நல்ல விதமாகவே வந்து சேரும். அதேபோல் நீ கெட்ட விஷயத்தை உன் கண்ணால் பார்த்து கொண்டு அதையே தேடிக்கொண்டிருந்தால் கெட்டதே வந்து உன்னிடம் சேரும். தான் குழந்தையே, வாழ்க்கையின் மிக முக்கியமான தத்துவம்.
இதை அறிந்து கொண்டு செயல்படு. வரும் ஆபத்திலிருந்து நிச்சயமாக உன் சாயிதேவா உன்னை காப்பாற்றுவேன். நீ எனக்காக கிடைத்த புதையல். உன்னை எப்படி நான் காப்பாற்றாமல் விட்டுவிடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? எனவே என் குழந்தையே, தேவையில்லாத எண்ணங்களை நினைப்பதை தவிர்த்துவிடு. தேவையில்லாத விஷயத்தை கேட்பதையும் தவிர்த்துவிடு. தேவையே இல்லாத விஷயத்தை பார்ப்பதையும் தவிர்த்துவிடு. இந்த உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் அவரவர் மனதில் நல்ல எண்ணங்களும் இருக்கும், தீய எண்ணங்களும் இருக்கும். ஆனால் எந்த எண்ணங்கள் மிக அதிகமாக வளர்கிறதோ அதன் பொருட்டே அவர்கள் வாழ்க்கையும் அமைந்துவிடும். அதே மாதிரிதான் குழந்தையே, எல்லோர் வாழ்விலும் சந்தோஷமும் இருக்கும், துக்கமும் இருக்கும். நாம் அதை எப்படி பார்க்கிறோம் என்பதில்தான் நம் வாழ்க்கையின் மகிழ்ச்சியே அடங்கியிருக்கிறது. நாம் எதை அதிகமாக வளர்த்து கொள்கிறோமோ அதில்தான் நம் வாழ்க்கையே அடங்கியிருக்கிறது. கஷ்டம் வந்துவிட்டால் ஒரேதடியாக அப்படியே உட்கார்ந்து விடாமல், என் வாழ்க்கையை இப்படித்தான், நான் கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், எப்பொழுதும் என் வாழ்க்கையில் சோகம் மட்டுமே நிறைந்து இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அப்படியே உட்கார்ந்து விடாமல், அதே போல சந்தோஷம் வந்துவிட்டால் தலைக்கால் புரியாமல், சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பதும் இல்லாமல், இரண்டையும் சரிசமமாக பார்த்தாலே போதும். உன் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்கள் போல், உன்னுடைய நல்ல செயல்கள் போல் எப்பொழுதும் உன் வாழ்வில் மகிழ்ச்சியாகவே நீ வாழலாம். சந்தோஷமோ துக்கமோ எது வந்தாலும் எனக்காக என் அப்பா இருக்கிறார், என்னை நிச்சயமாக காப்பாற்றுவார், ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கையோடு கண்களை மூடிக்கொண்டு உன் வேலையை நீ திறம்பட செய்து கொண்டே இரு.